ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எனது அன்பு குழந்தையே, நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடன் இருப்பாயாக. இதுவே பக்தியை அடைய எளிய வழியாகும். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன். சீரடி சாய்பாபா நிறை பேரறி உடையவர், எல்லையற்றவர், அனைத்தையும் அறிந்தவர் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தன்னை தரிசிக்க வந்த பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வையும் பொதுவாக சுட்டி காண்பித்து அவர்களுக்கு செய்த ஆசியையும் அற்புதத்தையும் மறைமுகமாக உணர்த்தி பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவர் பாபா. பாபாவின் உதியை நம்பிக்கையுடன் பூசிக்கொள்பவரின் வாழ்க்கை பாதையில் உள்ள அனைத்து தடைகளும் உடனே விளக்கப்படுகின்றன. காலை ஸ்நானத்தை முடித்த பின் எவர் ஒருவர் தினமும் நெற்றியில் பாபாவின் உதியை பூசிவிட்டு சிறிது உதியை பாபாவின் பாதத்தீர்த்தத்துடன் கலந்து அருந்துகிறாரோ அவர் பரிசுத்தமடைகிறார், புண்ணியம் சேர்க்கிறார். அது மாத்திரமின்றி பாபா உதியின் மேலும் ஒரு விசேஷமான குணம் என்னவென்றால், இதை இட்டுக்கொள்பவருக்கு பூரணமான ஆயுளை அளிக்கிறது. அவரின் எல்லா பாதங்களையும் மிச்சமின்றி முழுவதுமாக துடைத்தெறிகிறது. அவருடைய வாழ்வில் சுகமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். உண்மையை உணர வேண்டும். பாபாவின் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே கழுத்து வரை பிடித்து நெரிப்பது போல இருக்கும். அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியுடன் இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும். என் பேரில் உன் பலுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன். நான் இருக்க பயம் எதற்கு என்றவர் அவர். அவரை நம்புகிறவன் அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும். சாயி மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது, அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர், நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும். எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீ அவரை மட்டும் பார். உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களுடன் கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா உனக்கு? அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம். எனவே அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு. பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து வா. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டுமே தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது. சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னை நீயே கேட்டுப்பார். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னிற்கு முன்னால் உள்ள வாய்ப்புகளை நீ கண்டுபிடிக்க முடியும். தோல்வியை கண்டு துவண்டு போகாதே. நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றென்றும் நான் இருப்பேன். யாராவது பண உதவி கேட்டோ, பசியின் காரணமாக உணவு கேட்டோ, அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்க இடம் கேட்டோ உன்னிடம் வரலாம். ருணானுபந்தம் இருந்தாலொழிய ஒருவரிடம் மற்றவர் வரமாட்டார். அப்படி யாராகிலும் வந்தால் உன்னால் முடிந்தால் உதவு. இல்லையில் மிருதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு. கண்டிப்புடன் பேசி அவர்கள் இதயத்தை காயம் ஏற்படுத்தாதே. வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான். எதுவுமே முடிவு அல்ல. முற்றுப்புள்ளி கூட முடிவாவதில்லை. தொடர்ந்து 3 புள்ளியாக வைக்கும் போதுதான் அதுவும்
முடிவுறும். உன் தோல்வி உறுதி செய்யப்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. உன் வெற்றிக்காக தோல்வியே தோற்றுப்போகும். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே. அவர்களுக்கு எங்கே எப்போ பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்போதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என் கண் இமை போல் காப்பேன். காற்று உன்னை கரைக்காது, கத்தி உன்னை வெட்டாது, தீ உன்னை எரிக்காது. நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் என கூறும் அளவிற்கு நன்மை செய்ய போகிறேன். பொறுத்திருந்து பார். எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம். மனதில் ஏற்படும் வலிகளின் விளைவு துன்பம். எதற்காகவும் கலங்காதே. எதற்கும் இடம் தரந்து நினைக்காதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலும் இருந்து விடுபட போகிறாய். இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகிறது. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன். மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டே இரு. நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன், கலக்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். என்மேல் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னதமானது என்பதை நான் சாய்தேவா அறிவேன். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி என் ஆசையால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை. துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. உன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை தொட்டு விட்டாய். பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அமைந்திருக்கிறது. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. யாரோடும் பகையில்லாமல் புன்னகித்து வாழுங்கள். வாழ்க்கை குறுகியது, ஆனால் அழகானது. உனக்கு நான் இருக்கிறேன். நிச்சயமாகவே நீ வேண்டியது அனைத்துமே நிறைவேறும். உனக்கு நல்லது நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கை என்ற புத்தகத்தின் இன்று என்ற பக்கம் இப்போது உங்கள் கைகளில் இருக்கிறது. அதை முடிந்தவரை நீங்கள் சிறப்பாக எழுதுங்கள். எப்பொழுதும் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ பழகுங்கள். இந்த நிமிடம், இந்த நொடியில் நீங்கள் வாழுங்கள். இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். நடப்பது அனைத்தும் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பாகவே இருக்கும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அனைத்து உறுப்புகளும் வலுவாக இருந்தும் மன வலிமை இல்லாமல் கவலை தாயின் சவலை பிள்ளையாய் வாழும் பல மனிதர்களின் மத்தியில் சங்கடப்படுவதற்காக பிறந்தோம் நாங்கள், சாதிக்க அல்லவா பிறந்தோம் என உற்சாகமாக நாட்களை நம்பிக்கையுடன் கடக்கும் சவால் பிள்ளைகளாய் எல்லாவற்றையுமே மன உறுதியோடு எதிர்கொள்ளும் மாற்றுத்திறன் படைத்த சாதனையாளர்கள், மாற்றுத்திறனாளிகள். இவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அனுதாபத்தை அல்ல, மாசுவற்ற அன்பைதான். நம்மால் முடியும், நம்மால் எல்லாமே முடியும். எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் நன்றாக இருக்கிறேன். நான் நிச்சயம் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு. உனக்கு எல்லாமே எளிதில் வெற்றியாகவே கிடைக்கும். உனக்கு உன் மனதில் தைரியமும் செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நீ நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமாக வெற்றியை பெறுவாய். வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, வெதுவெதுப்பான காலநிலையும் இல்லை. கண்டு களிக்க இது கொடைக்கானலும் இல்லை. காத்திருந்தால் வியர்க்கவும் இல்லை. கண்கள் நிறைய வண்ணங்கள் இல்லை. பனிமலையில் நின்றது போல் உடலும் நனையவில்லை. உள்ளமும் குளிரவில்லை. உண்ட உணவு செரிக்கவில்லை. உள்ளிருந்து சூடாக காற்றும் வெளிவரவில்லை. உறையாமல் உறைந்து தூங்காமல் தூங்கி சோம்பேறியாய் சொக்கித் திரிகின்றோம். இந்த குளிர்கால சூழலில் உன் நினைவுகள் மட்டுமே எனக்கு இருக்கிறது சாயப்பா என்று பாபாவிடம் நீங்கள் சொல்லுங்கள். யாரோ போல வாழ வேண்டும்,
யாரோ போல நாம் சம்பாதிக்க வேண்டும், யாரோ போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுவோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஒரு தலைச்சிறந்த படைப்பு. யாருக்காகவும் யாரும் இங்கே பிறக்கவில்லை. யாரை பார்த்தும் நம்மை மேம்படுத்த தேவையில்லை. நம்மை நாமே வளர்த்து கொள்வோம். நம்மை வளர்க்க நம் சாயப்பா இருக்கிறார். அவரின் துணையோடு நாம் மென்மேலும் வளர்ந்து நல்ல முயற்சியை பெற்று நல்ல தன்னம்பிக்கையை பெற்று வாழ்வில் சிறக்க பாபாவின் பாதத்தில் சரணடைந்து நிச்சயமாகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி கூறி வருகிறேன். அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு, ஆனால் அதற்கு உயிர் இல்லை. அதை போலவே தான் உனக்கும் வரும் பிரச்சனைகளும் உயிர் இல்லை. ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும். உன்னுடைய சோகம் கவலைகளிலிருந்து நகன்று போ. அப்போது அது உன்னை பாதிக்காது. உனது எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிச்சயம் விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக என்றும் துணை இருப்பேன். சாயை நம்பியவர்களுக்கு அழைக்காமலேயே அவர் வருவார். வேறு உருவத்தில் தோன்றுவார். தம் பக்தர்களுக்கு கடமைப்பட்டவராக இருப்பார். ஒவ்வொரு படியிலும் பக்தர்களுக்கு உணர்வூட்டி காப்பார். சாயின் பெயரை அழைக்கும் எவரும் உதவியின்றி தவிக்க மாட்டார்கள். நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம். கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போலிருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும். ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும், பல முறை குத்துவதால் வருகிற வலி அதை நீக்குவதற்காக தானே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள்வாயாக. கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள். பயப்படாதீர். என் பக்தர்களுக்கு நான் துர்க்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பக்தனை காப்பது என்னுடைய கடமை. என்னுடையவனான உன்னை என்னை விட்டு விலகி செல்லும்படி விடமாட்டேன். பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றன. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிடு. எனது பாதங்களை பற்றிக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும், ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன். உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனது துக்கம் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உதி உன்னை எப்பொழுதும் காக்கும். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. இனி எல்லாமே வெற்றிதான். நீ வெற்றி பாதையில் பயணிக்க துவங்கிவிட்டாய். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நல்லதே நடக்கும். இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. அவர்களால் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது. உன் மனம் இப்பொழுது அதிக பாரமாக இருக்கிறது. இந்த பாரத்தை கொண்டு போய் எங்கே இறக்கி வைக்குவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். சில நிகழ்வின் வெளிப்பாடுதான் உன்னுடைய மனதை பாதித்து இப்படி நீ நொறுங்கி போயிருப்பதற்கு காரணம். அவற்றை எல்லாமே நான் சரி செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன்.
அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று ஒருபோதுமே நினைக்காதே. என் உயிர் நீ. நான் என் உயிரை எப்படி மறப்பேன்? உயிர் இருந்தால்தானே நின்னால் இருக்க முடியும், என்னால் பேச முடியும். அதனால் என் உயிரை நான் மறக்கவே மாட்டேன். நீ என்னுடைய உயிரான பிள்ளை. விரைவில் அனைத்துமே மாறி இனி உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன். உன் மனதிலுள்ள பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன். கவலைப்படாதே. அந்த பாரம் சுமை தெரியாமல் உன்னை நான் பாதுகாக்கிறேன். உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்தவன் நான் தான் என்று உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் வீணாக கவலைப்படாதே. உன்னை படைத்தவனுக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது. அவன் மீது முழு நம்பிக்கை வை. உன்னை அவன் நிச்சயமாகவே காப்பான் என்று நம்பிக்கை கொள். நிச்சயமாகவே நான் உன்னை காப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. மற்றவர்களுக்கு எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோருமே சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள். ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று நீ வருந்துகிறாய். கவலை கொள்ளாதே. அப்படியென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு. சுயநலத்திற்காக பழகும் பழக்கம் உனக்கு தேவையா என்று யோசித்து செயல்படு. அந்த கெட்ட பெயர் உனக்கு தேவையா என்று யோசித்துப்பார். வருந்தாதே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை உனக்கு தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு யாரிடமாவது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீ மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது. சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடந்திடக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி செயல்படுபவர்களே மோசமானவர்கள். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு தேவையா என்று யோசித்துப்பார். அப்படியென்றால் நீ இப்போது நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லைதானே? அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லை. இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது. அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரியது என்பதை நீ மறந்து விடாதே. தாமதமாயினும் அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை அனுபவித்து தீர்வார்கள். இது உனக்கும் பொருந்தும். எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை யோசித்து செயல்பட என்று சொல்கிறேன். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. அதை திரும்ப பெறவும் முடியாது. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். என்றுமே உனக்கு துணையாக நானே இருப்பேன். என் வார்த்தைகளை வைத்து நீ அதன்படி செயல்படு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன். என் மீது நம்பிக்கை கொள். உன் மனபாரத்தை எல்லாமே இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலையை நான் நிச்சயமாகவே அறிவேன். உனக்கானதை நிச்சயம் உன்னை நான் அடைய வைப்பேன். என்னை நம்பு. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த அப்பாவின் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு. முழுவதுமாக தருகிறேன். என்னை ஒரே ஒரு முறை முழு பௌர்ணமி அன்று என்னை வந்து பார்த்துவிட்டு செல். எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கு. நீ என்னை இந்த நொடி நினைத்திருந்தாய் அல்லவா? அதனால்தான் தங்கமே, உன்னை தேடி உன் வாசல் தேடி நானே வந்திருக்கின்றேன். இனி நீ வரவேற்பாயா? நான் இதோ உன் வீடு தேடி உன் வாசல் தேடி உன்னிடம் நோக்கி வந்துவிட்டேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தியடிக்க நான் வந்துவிட்டேன். மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே. போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்தாய் நீ.
இனி அது உனக்கு இல்லை. போதும், முடிந்தது. உன் கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகிவிட்டது. விலகிச் செல்லட்டும். உன்னுடைய இடர்கள் எல்லாமே உன்னை தாண்டி போகட்டும். எத்தனை காலம்தான் நீ கலங்கி கொண்டே இருப்பாய்? ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை தான் நீ சமாளிப்பாய்? போதும், நீ என்னிடம் வா. என்னையே நீ சார்ந்திரு. நான் தரும் பொக்கிஷத்தை நீயே வைத்துக்கொள். நான் உன் கூடவே எப்பொழுதுமே இனி பயணிக்கப் போகின்றேன். இனி உனக்கு கஷ்டம் என்பதே இருக்காது. உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீ உயர்ந்த நிலையை உன்னை நான் அடைய வைப்பேன். நிச்சயம் அடைய செய்வேன் என் தங்கமே. உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்களும், உன்னை மரியாதை குறைவாக நடத்தியவர்களும், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களும் உன்னுடைய அபார வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போய் நிற்கப் போகின்றார்கள். உனக்கே அது பிரமிப்பாக இருக்கப் போகின்றது. உன்னை பார்த்து பலருமே பிரமித்து போய் வாய் பிளந்து பார்க்கப் போகின்றார்கள். இவருக்கு எப்படி இப்படி ஒரு அசுர வளர்ச்சி ஏற்பட்டது என்று. அபார வளர்ச்சியை நான் உன்னை அடைய வைப்பேன். என்னுடைய வாழ்க்கை இப்படியே கஷ்டங்கள் நிறைந்ததாக ஆகிவிடுமோ என்று உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. அது எல்லாவற்றையுமே இந்த நொடியே நீ அழித்துவிடு. இந்த நொடியே நீ மறந்துவிடு. ஏனென்றால் உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் விரட்டி அடிக்கத்தான் நான் உன் கூடவே வந்துவிட்டேனே. இனி உன் கூடவே இருக்கும்போது அது எப்படி உன்னை தொட்டு பார்க்கும்? கவலையே படாதே. நீ நினைத்து ஏங்கிய வசந்தமான அழகான அத்தனையும் உன்னை வந்து சேரப்போகிறது. இனி உன் வாழ்க்கை வசந்த காற்று வீசப்போகிறது. வசந்தமாகவே மாறப்போகின்றது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ ஆசைப்பட்டது போலவே நீ சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய். இது என் மீது சத்தியம். நீ எனது பொக்கிஷம். உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கலாம்? எனது பொக்கிஷத்தை பாதுகாப்பாக வைப்பது என்னுடைய கடமை அல்லவா? நீ கவலையே படாதே. நான் இனி உன் கூடவே தானே இருக்கப் போகின்றேன். இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே தானே நடக்கப் போகின்றது. இருந்தும் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இந்த நொடியை அகற்றிவிடு. இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது. நிலையாக நானும் உன் கூட இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறேன்.